அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை. தி இந்து பத்திரிகை உரிமையாளர் எஸ் கஸ்தூரி ரங்கன் அவருடைய பிறந்த தினம் இன்று. கஸ்தூரி ரங்கர் அல்ல, கஸ்தூரி ரங்கன் அப்படின்னு சொல்லிக்கிற வேண்டியதான். திங்கட்கிழமை இன்னைக்கோட அந்த கார்த்திகை மாதம் முடிவடைகிறது. நாளைக்கு மார்கழி பிறக்குது. ஏற்கனவே குளிர் அடிக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக குளிர் அடிக்கும். தை மாதம் வரையா குளிர் அடிக்கும். நம்ம ஏற்கனவே நேற்று சொல்லவும் செஞ்சுருந்தோம், இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் இவருடைய பிறந்த தினம் என்று. கும்பகோணத்தில் 1859 பிறந்தார். ஆரம்ப கல்வியை இன்னாம்பூர் மற்றும் கபிஸ்தலத்தில் பயின்றார். பள்ளி படிப்பு முடிந்தவுடன் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்தார். ஆங்கில இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவர் மில்டன், பேகன் உள்ளிட்ட பல கவிஞர்களின் படைப்புகளை ஆர்வத்துடன் படித்தார். 1878 ஆண்டு வார இதழாக தி இந்து தொடங்கப்பட்டது. இது தென்னிந்திய அரசியல் களத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தையும் தொடங்கி வைத்தது. 1879 பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பட்டம் பெற்றார். அதே கல்லூரியில் சட்டம் பயின்றார். சட்டப்படிப்பை முடிக்காமலேயே 1881 சார்பதிவாளராக சேர்ந்தார். திருவையாற்றிலும் விருத்தாச்சலத்திலும் பணியாற்றியிருக்கிறார். பிராமணர்கள் ஆதிக்கம் இந்த மாதிரி இருக்குது. பிராமணர்கள்லையுமே என்ன காரணத்தினாலேயோ சில காரணத்தினால பாதிய படிப்பு, சில படிப்புகளை, பட்ட படிப்புகளை பாதியில் விட வேண்டிய சூழ்நிலைலாம் இருந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. சார்பதிவாளராக சேர்ந்தார். திருவையாற்றிலும் விருத்தாச்சலத்திலும் பணியாற்றினார். 1884 பி பாஷ்யம் அப்படின்றவரிடம் ஜூனியராக சேர்ந்தார். அரசியலிலும் பொது வாழ்விலும் ஆர்வம் காட்டி வந்தார். 1884 ஆண்டு சென்னையில் பொதுஜன கருத்துக்களை வெளியிடுவதற்காக மெட்ராஸ் மகாஜன சபா என்ற ஒரு மன்றம் தொடங்கப்பட்டது. சென்னை மாகாணத்தில் அரசியல் விழிப்புணர்வை வளர்ப்பதில் இந்த சபை முக்கிய பங்காற்றியது. இந்த சபையின் நிர்வாக உறுப்பினராக இவர் செயல்பட்டார். இதன் அலுவலகம் தி இந்து அலுவலக வளாகத்தில் இருந்தது. வெற்றிகரமான வழக்கறிஞராக திகழ்ந்தார். கோயம்புத்தூர் வந்த ஒரு சில மாதங்களிலேயே உள்ளூர் நகர சபைக்கான தேர்தல் நடைபெற்றது. அதில் இவர் எந்த சிரமமும் இல்லாமலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது இவருக்கு வயது 26 தான். இதைத் தொடர்ந்து கோவை மாவட்ட வாரியத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1892 ஆண்டு அங்கு பணியாற்றினார். கோயம்புத்தூரில் வக்கீல் சங்க குழுவின் உறுப்பினராக இணைந்த இவர் 1897 அதன் இணைச் செயலாளராக செயல்பட்டார். பல்வேறு நோக்கங்களுக்காக நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் உரையாற்ற தொடர்ந்து அழைப்புகள் வந்தன. இவரது உரைகளில் தகவல் செறிவும் தெளிவும் சிறந்த ஆலோசனைகளும் பளிச்சிட்டன. 1886 காங்கிரஸ் தொடங்கிய ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மாணவர்களுக்கான இலக்கிய அமைப்பு தொடங்குவதற்கு உதவினார். 1894 ஆண்டு சென்னை திரும்பினார். ஜி சுப்பிரமணியர் நடத்தி வந்த தி இந்து பத்திரிகையின் சட்ட ஆலோசகராக பணிபுரிகிறார். ஏற்கனவே ஜி சுப்பிரமணியர் நடத்தி வந்த இந்து பத்திரிகைக்கு சட்ட ஆலோசகராக பணிபுரிகிறார். இதில் மிகவும் பிரபலமான கோயம்புத்தூர் லெட்டர் என்ற தலைப்பில் சட்டம், அரசியல் கட்டுரைகள், சமூகம் தொடர்பான கட்டுரைகளை தொடர்ந்து எழுதியும் வந்தார். 800க்கும் மேற்பட்ட குறைவான பிரதிகளை விற்பனையான இந்து பத்திரிகையை அதுவரை பத்திரிகை நடத்துவது குறித்து அரிச்சுவடி கூட தெரியாத இவர் துணிச்சலுடன் 1905 ஆண்டு 75,000 கொடுத்து விலைக்கு வாங்கிறார். ஜி சுப்பிரமணியர் நடத்தி வந்த பத்திரிகையை தி கஸ்தூரி ரங்கர் விலைக்கு வாங்கிறார். அதுக்கடுத்து அதன் ஆசிரியராக பணியாற்றினார். தனது உறவினர் ரங்கசாமி என்பவரை துணை ஆசிரியராக டெபுட்டி எடிட்டரை நியமனம் செய்கிறார். விளம்பரங்களை ஆதரித்தார். முன்பணமாக செலுத்தாத சந்தாக்களின் சந்தாவை ரத்து செய்தார். சரிந்து வந்த பத்திரிகையை தூக்கி நிறுத்தி 5 ஆண்டுகளில் அதன் கடன்களை அடைத்தார். ராயட்டர் செய்தி சேவையை பெற்று வானிலை அறிக்கைகள், நீதிமன்ற வழக்குகள், வணிகம், வாணிபம், விளையாட்டு செய்திகளுக்கு பத்திரிகையில் இடம் ஒதுக்கினார். சென்னையில் முதல் ரோட்டரி பிரிண்டிங் பிரஸ் தொடங்கினார். தி இந்து பத்திரிகையை மக்களின் குரலாக ஒலிக்க வைத்தார். விற்பனை 17,000 உயர்ந்தது. தலைசிறந்த பத்திரிகையாளர்களுள் ஒருவராக போற்றப்பட்ட கஸ்தூரி ரங்கர் 1923 ஆண்டு செப்டம்பர் மாதம் 64வது வயது
நிறைவடையும் தருணத்தில் காலமானார். மாபெரும் ஒரு ஆளுமை. நம்ம பத்திரிக்கை வச்சு தான், இந்து பத்திரிக்கை வச்சு தான் நானே முன்னுக்கு வந்தது. இந்து ஆங்கில பத்திரிகையும் சரி, தமிழ் பத்திரிகையும் சரி. பட் தமிழ் பத்திரிகை தான் எனக்கு 99% உதவி புரிந்தது. நன்றி, வணக்கம்.